இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிசி பேலே பாத். என் வாயிலே வரலன்னு நினைக்காதீங்க. கர்நாடகாவில் பிசி பேலே பாத்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது சாம்பார் சாதம். பிசி பேலே பாத் அங்கே எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அவ்வளோ ருசியான ஒரு ரெசிபி. அதை நான் ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஒரு பெரிய டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். அதில் பாதி துவரம் பருப்பு. இதை நல்லா 2-3 தண்ணி கழுவி எடுத்துக்கலாம். 1.5 கப்பு அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம். சரியா? அதை சேர்த்துடலாம். 1.5க்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். சரியா? அப்போ 4/4 தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், நல்ல 1 ஸ்பூன் தாராளமாக நெய், 2 பெரிய முருங்கைக்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். விசில் வந்த பின்னாடி எடுத்து உருவி போட்டுடலாம். இல்லைனா இது சாம்பார் சாதம் சாப்பிடும்போது வாயில் சின்ன சின்னதாக மாட்டிச்சுன்னா துப்பிக்கிட்டே இருப்பாங்க. பெருங்காயம், இது கூடயே 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளின்னு வச்சுங்க. வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. 3 விசில் விட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஸ்டெப் 1 ஓவர். மசாலாவை வறுத்து அரைச்சி செய்யணும். இதில் ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், சின்ன துண்டு பட்டை 2 பீஸ். இது சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். சரியா? 10 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் இதையும் போட்டுருங்க. தேங்காய் துருவுனது நல்லா ஒரு கைப்பிடி கொஞ்சம் போட்டுரு. இதை நான் மேலே தூவுறதுக்காக கொஞ்சம் வச்சுக்கிறேன். அப்படியே நல்லா செவந்துருச்சு. ஒரு 4 பீஸ் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுப்பு அணைச்சிடலாம். அரை வச்சு தண்ணி விட்டு அப்படியே பட்டு மாதிரி அரைச்சிடணும். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது ஸ்டெப் 3. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 2 வெந்தயம், ஒரு 5-6 குண்டு மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வதங்கட்டும். 3 விசில் வந்துருச்சு. அடுப்பு அணைச்சிடுறோம். இப்போ இடித்த பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டோம். இப்போ கொஞ்சம் போடுறோம். சின்ன சிட்டிகை மஞ்சத்தூள். காய்கறி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. தக்காளி 2, 5 பேருக்கு 5 விரல் சேர்ந்தா மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துங்க. நல்லா அரைச்சி ஊற்றிங்க. இது ஆல்ரெடி வறுத்து அரைச்சது தான். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த முருங்கைக்காவை மட்டும் அப்படியே தூக்கிடலாம். ஸ்மூத்தாக வந்துடுச்சு. ஓகே, இல்லை சாப்பிட டிஸ்டர்பாக இருக்கும். இந்த மாதிரி வலிச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதை இதோட கலந்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேம் வச்சு கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிண்டுங்க. அப்படியே தலை சாம்பார் சாதம் தயாராகிடும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். துருவின தேங்காய், இல்லை ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லி. உங்களுக்கு வேணான்னா நெய் போட வேண்டாம். இப்போது கொதி வந்துருச்சு. அடுப்பு அணைச்சிடுறோம். மூடி வச்சிடுறோம். 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்ல தலைன்னு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடிச்சுக்க ஆளே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.